முன்னாடி நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை இடங்களில் வந்துட்டு ஆராய்வு செஞ்சுருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம். இப்போ அந்த இடத்துலலாம் ஆய்வு செஞ்ச இடத்துல என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொற்பனக்கோட்டை, ஃபஸ்ட்டு வெம்பக்கோட்டையில் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் விருதுநகர் டிஸ்ட்ரிக். அங்கே விஜய கரிசல் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளமும் தங்க அணிகலன்கள் கிடச்சிருக்கு. பகடைக்கால், இந்த பகடைக்கால் அப்படிங்கிறது வந்துட்டு கிடச்சிருக்கு. சுடுமண்ணால் செய்யப்பட்ட தொங்கட்டான்கள் அப்படின்னா தோடுகள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட தொங்கட்டான்கள். வைப்பாறு ஆற்றின் கரை நுண்கால முதல் இடைக்கால வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைப்பாறு, அதாவது இந்த வெம்பக்கோட்டை வந்துட்டு வைப்பாறு ஆற்றின் கரை, வைப்பாறு ஆற்றின் கரை. அங்கே வந்து நுண்கால முதல் இடைக்கால வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னானூர் அப்படின்னா, சென்னானூரில் வந்துட்டு சென்னானூர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குங்க. சென்னானூரில் புதிய கற்காலம், இரும்பு கற்காலம் சென்னானூருங்கிறது இதுதான் முதல் கட்ட ஆய்வு. இந்த முதல் கட்ட ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சதான் என்ன அப்படின்னா புதிய கற்காலம், இரும்பு கற்காலம்ங்கிறது. அடுத்தது கொங்கல் நகரமும் இது முதல் கட்ட ஆய்வு தான். திருப்பூர் மாவட்டம். பெருங்கற்காலம், சரியா. இதில் வந்து திருமலாபுரம், அதில் வந்துட்டு தென்காசி மாவட்டம். இரும்பு பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. திருமலாபுரத்தில் என்ன கிடச்சிருக்குன்னா இரும்பு பொருட்கள் கிடச்சிருக்கு. துலுக்கர்பட்டி வந்துட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். நம்பி ஆற்றின் கரை இரும்பு மற்றும் தொடக்க வரலாற்று சார்ந்தது. அடுத்தது வந்துட்டு பெரும்பாலை வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக். பாலாறு ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு. தொடக்க வரலாற்று காலத்தை வந்து சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்தது மாங்காடு வந்து கிமு 1663, அதாவது மாங்காடு, இந்த கீழ்நமண்டி, மயிலாடும்பாறை, ஆதிச்சநல்லூர், சிவகாலை, இந்த இடங்கள்லாம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. இதோட காலம், இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட காலத்தையும் கணிச்சிருக்காங்க. அதில் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த மாங்காடில் வந்துட்டு கிமு 1663, அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 1663 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இரும்பு வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும், அது இரும்பு வாளின் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே எடுத்திருக்கோம். சேலம் மாவட்டம், இது என்னென்னா சேலம் மாவட்டம். அடுத்தது கீழ்நமண்டிங்கிறது 1692, அதாவது 1692 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இரும்புகள் வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னென்னா ஈமக்குழி இருக்குல்ல, அந்த ஈமக்குழியில் இரும்பு மாதிரிகள் வந்து இருந்திருக்கு. அடுத்தது மயிலாடும்பாறையில் கிமு 2172 முன்னாடி உள்ள இரும்பு மாதிரி கிடச்சிருக்கு. ஆதிச்சநல்லூரில் 2522 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கிடச்சிருக்கு. சிவகாலையில் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப முன்னாடி, அதாவது கிறிஸ்து பிறப்பு தான் 3000 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக சேர்த்தோன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் கிமு 3345 இரும்பு கால வாழ்விடம் ஈமத்தளம் வந்து அங்கே தான் இது பண்ணியிருக்காங்க. 85 இரும்பாலான பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்கே வந்து இது புனே, அகமதாபாத், அமெரிக்கா இருக்கு இல்லையா, அங்கே உள்ள நிறுவனத்தில் வந்து கொடுத்து, அங்கே உள்ள நிறுவனங்கள் வந்துட்டு அதோட வயதை வந்து கணிச்சிருக்காங்க. அதாவது புனேனா பீர்பால் சகானி, அகமதாபாத்னா இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம், அமெரிக்கானா பீட்டா ஆய்வகம். ஓகேவா. இது வந்து எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, இதோட கணிப்பு வந்து நம்மளுக்கு, இது வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் இல்லையா, கார்பன் 14 கதிரியக்க சோதனை, துரிதப்படுத்தப்பட்ட நிறை நிறமாலை கதிரியக்க கரிமக்கால கணிப்புகள், அதாவது ஏஎம்எஸ்எம்சி. இன்னொன்று கார்பன் 14 கதிரியக்க. இதில் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாட்டு சிஎம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து ஜனவரி 23 அப்போ வந்துட்டு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இரும்பு தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த நம்ம அகழாய்வு பண்ண இடத்துல நம்மளுக்கான கிடைத்த சான்றுகள் அது எல்லாமே வச்சு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா.